தமிழகம் முழுவதும் இந்த மழையை பொறுத்தவரை தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த கனமழையானது தொடர்ந்து பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபோல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டத்தில் கன முதல் அதிதீவிர கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர் மழையானது எதிர்பாருங்க. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதே போல டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை கன முதல் அதிதீவிர கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் வெளுத்து வாங்க வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் தமிழகத்தில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் துல்லியமான வானிலை அறிக்கை கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அடுத்து வர 24 மணி நேரத்தில் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யக்கூடும். தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதே போல தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் காற்றின் வேகம் குறைந்து காணப்பட்டாலும் மழையின் தீவிரம் அதிகரிக்க காணப்படும். அதே போல வடகிழக்கு பருவமழை காரணமாக மொக்கா புயல் என்கிற புயல் வந்துட்டு இருக்கு. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கும். வருகின்ற நேரங்கள் மாலை மற்றும் இரவு நேரத்தில் நள்ளிரவு நேரத்திலும் இந்த கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த மழையை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கும் நாளைக்கும் தமிழகம் முழுவதும் கனமழை பதிவாக. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேச முதல் மிதமான மழை பெய்யும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதே போல இன்றும் நாளையும் தமிழகம் முழுவதும் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த மணத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு பகுதிகளில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. கடந்த மாதத்தில் பதிவான மழையளவு கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி மாவட்டத்தில் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதே போல கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP, கோயம்புத்தூர் மாவட்டம் தாலுகா அலுவலகம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதே போல சேலம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்தில் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதே போல சேலம், சென்னை, விழுப்புரம், கடலூர், கன்னியாகுமரி, விழுப்புரம் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. லட்சத்தீவு பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் திருப்பத்தை ஷேர் செய்யுங்கள்.